வணக்கம். டாக்டர் சத்யநாராயணன் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல். என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்முடைய வீடியோவில் ஹெச்எம்பி வைரஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ். எதற்காக இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பேசும் பொருளாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் கோவிட் போன்ற ஒரு அவுட் பிரேக்கை இது ஏற்படுத்தியிருக்கிறது. ஸோ இது மற்ற நாடுகளில் இது போன்ற ஒரு அவுட் பிரேக் ஏற்படுத்துமா, இந்தியாவில் இது போன்று ஏற்படுமா, உயிரிழப்புகள் கோவிட் போன்று இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் வந்து நியூமோவிரிடே அப்படின்ற ஒரு ஃபேமிலியை சேர்ந்த ஒரு ஆர்என்ஏ வைரஸ். இது பெரும்பாலும் குழந்தைகளை ஒரு பாதிப்பு ஏற்படுத்துகிறது. அதாவது 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளில் வந்து கண்டிப்பாக அந்த 5 வயது முடியறதுக்குள்ள ஒரு தடவை இந்த இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். சரி, யாருக்கெல்லாம் இது அதிகமான ரிஸ்க் ஏற்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், அப்புறம் ரொம்ப வயதானவர்கள், அப்புறம் யாருக்கெல்லாம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது, அதாவது சர்க்கரை நோய் உள்ளவர்கள், அப்புறம் கேன்சர் பேஷண்ட், அப்புறம் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ், எய்ட்ஸ் பேஷண்ட், அப்புறம் இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு இந்த இம்யூனோசப்ரெசிவ் ட்ரக்ஸ் எடுத்துப்பாங்க, அவர்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு திறன் கம்மியாக இருக்கும். அவர்களுக்கு வந்து இந்த ஹெச்எம்பி வைரஸ் ஒரு காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்தலாம். சரி, இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ட்ராப்லெட் ஸ்ப்ரெட். அதாவது ஒருத்தர் இருமும் போதோ தும்மும் போதோ அதில் இருக்கக்கூடிய அந்த வைரல் பார்ட்டிகல்ஸ் வந்து மற்றவர்களுக்கு வந்து ஒரு தொற்றை ஏற்படுத்தலாம். இரண்டாவது கான்டாக்ட், அதாவது வந்து இந்த வைரஸ்னால் பாதிக்கப்பட்டவர்கள் உபயோகிக்கக்கூடிய அந்த சேம் காஃபி கப்பை நாமளும் யூஸ் பண்ணாலோ, இல்லை இந்த வைரஸ் தொற்று பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து தும்மும் போதோ இருமும் போதோ அந்த வைரல் ஷேட்டிங் இருக்கும். அதை நம்ம தெரியாமல் தொட்டுட்டு நம்மளுடைய மூக்கையோ இல்லை கண்களையோ இல்லை வாயோ தொடும்போது நமக்கு அந்த தொற்று ஏற்படலாம். எப்படி இந்த கொரோனா வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சோ அதே மோட் ஆஃப் ஸ்ப்ரெட் தான் இதுவும். அப்புறம் என்னுடைய சிம்டம்ஸ், அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொரோனாவில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான அறிகுறிகள் தான். ஜுரம், அப்புறம் தொண்டை வலி, மூக்கில் தண்ணி மறு ஒழுகிறது, இருமல், அப்புறம் வீசிங், அப்புறம் மூச்சு விடுவதற்கு சிரமம், அப்புறம் சில சமயங்களில் குமட்டல், வாந்தி, அப்புறம் லூஸ் மோஷன், இது போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தலாம். சரி, என்னுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து ஒரு நிமோனியா, இல்லை ப்ராங்கைட்டிஸ், இல்லை ப்ராங்கியோலைட்டிஸ், இல்லை சில சமயம் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் ஏற்பட்டு ஒரு வென்டிலேட்டரி சப்போர்ட் கூட தேவைப்படலாம். இது பெரும்பாலும் வந்து ஒரு ஒரு ஸ்மால் பெர்சன்டேஜ் தான் வந்து ஏற்படும். அது கூட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி இந்த வயதானவர்கள், நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள், கேன்சர் பேஷண்ட், அவங்களுக்கு தான் வந்துட்டு இது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அந்த பிசிஆர், அதாவது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் டெஸ்ட் இருக்குது, அப்புறம் ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் இருக்குது. இதை வச்சு அவங்க இந்த நோயை கண்டறிவார்கள். ஸோ ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ ஒன்லி சப்போர்ட்டிவ் கேர் தான். இது வந்து ஒரு செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ், அதாவது ஒரு 5 நாட்களுக்குள் தானாகவே சரியாகிவிடும். ஸோ இந்த ஹெச்எம்பி வைரஸ் பற்றி யாரும் பயப்படவே தேவையில்லை. ஸோ இதற்கும் கொரோனாக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. ஏனென்றால் கொரோனா வந்து ஒரு பேண்டமிக். ஸோ இது வந்து வருடம் ஃபுல்லாக வந்து இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் ஹெச்எம்பி வைரஸ் வந்து வின்டர் சீசனில் மட்டும்தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது வந்து பேண்டமிக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவு. இருந்தாலும் வந்து இதை நம்ம தடுப்பதற்கு வந்து நம்ம இந்த கோவிட் டயத்தில் ஃபாலோ பண்ண இந்த சோஷியல் டிஸ்டன்சிங், வெளியில் போகும்போது ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும். அதே போல் மாஸ்க் யூஸ் பண்ணணும். அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் கை காலை நன்றாக கழுவ வேண்டும். ஒரு சோப் இல்லை சானிடைசர் அது போன்றவற்றை கொண்டு நம்ம கை காலை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். ஸோ இது போன்ற நீங்கள் வழிமுறை பின்பற்றீர்கள் என்றால் கண்டிப்பாக இதிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஹெச்எம்பி வைரஸ் பற்றி நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. ஸோ இதற்கும் கோவிட் இந்த பேண்டமிக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ நீங்கள் சொன்ன தகவலாம் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.